எங்க விட்டு வச்சாலும் அந்த காக்காய் அங்கங்க பேன் முதலாளியா. ஐயோ அடிக்கல் நல்லா தொடியா? தொடைக்கிறேன், தொடைக்கிறதுக்கு தானே வந்துக்கிறேன். இந்த பார் கர்நாட்டில் ஒழுங்காவது தொடைக்க மாட்டேற. தொச்சிக்கு தானே இருக்கிற முதலாளி, ஏன் கத்துறா? இங்க பாரியா நம்பர் பிளேட்டு சொல்லி வச்சுக்கிறேன். இதெல்லாம் எல்லாத்துக்கும் என் மேலே பழி போட்டு இருக்கக்கூடாது. என்ன நீ இங்க பாரு கூட பேசுறது வேலை விட்டு நீத்துனா ஒழுங்கே வேலை செய். அட என்னடா இவன் வேலை செய்யனாலும் கொடுத்தோம், வேலை செய்யனாலும் கொடுறான். ஐயா நொய்யன்றான். மூணு வேலை செய்ய கம்முனே. వాటర్ వాష్ మిషన్, కార్ క్లీన్ పందు, బైక్ క్లీన్ పందు, పక్కావా క్లీன் పందు, వాటర్ వాஷ் மிஷின். முதலாளியா இது ஒன்று வாங்கி கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பளிச்சுன்னு க்ளீன் பண்ணும் சார், நல்லா பக்காவா இருக்கும், வாங்கிக்கோங்க சார். இருபா முதல்ல சொல்லிக்கிறேன், யோசிக்கிறாரு. எவ்வளோ பார்த்து மிஷினை நல்லா க்ளீன் பண்ணுமா? பிதாஜி போலோ 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 அப்படியே கொட்ட பேத்துக்கும். பேட்டா நான் அப்பாடா. ஏய் அங்க சொல்றேன். ஏ பையா மை சன். அதே சொன்னாங்க, மிஷினை பத்தி சொல்லியா? ஏய் நல்லா தமிழ் பேசுறேப்பா, நீயே பேசலாமே. அண்ணா நான் கொஞ்சம் தமிழ் பேசினா கொஞ்சம் அசிங்கமா பேசுது, அதனாலே நான் பேசுறது இல்லை. அதனாலே என் டேடி பேசினா பிரச்சனை இல்லை. அப்போ உங்க ஒப்பனும் ஊர் மேல உதவாங்க விட்டுற. அது எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க அம்மா கிட்டே ஓதே, டீ கடையில போனா டீ கடையிலயும் ஓதே, ஊர் மேலேயே ஓதே, எங்க டேடி வாங்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மண்டே பொழுதுக்கும் டேடி வியாபாரம் பண்ணும். ஏம்பா கார் பைக் தான் க்ளீன் பண்ணுமா, வேற எதாவது க்ளீன் பண்ணுமா? கையை கிளீன் பண்ணோம், காலை கிளீன் பண்ணோம், பல்லை கிளீன் பண்ணோம், பாத்ரூமை கிளீன் பண்ணோம். முதலாளி இதை வாங்க முதலாளி, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையா ஃபர்ஸ்ட் கார் க்ளீன் பண்ணி காட்டுதான் அப்புறம் வாங்கலாம். அதுவும் கரெக்ட் தான். ஏம்பா முதல்ல நீங்க கிளீன் பண்ணி காட்டுங்க, அப்புறம் நாங்க வாங்கிக்கிறோம். பையா வெயில் பளிச்சுன்னு அடிக்குது, எங்க டேடி கபாலம் வெடிக்குது. அது பரவாயில்லப்பா, நீ கழுவி காட்டு, அப்பதான் நாங்க வாங்குவோம். ஏன் முடிச்சு வைக்க நைனா, நீ அங்க நிறைய போடு, நான் கார்ல தண்ணியே போறேன், வா. என்னப்பா சவுண்டு கேக்குது, தண்ணியா காணா? அங்க உள்ள அச்சின்னு இருக்கும் சாரு, 2 நிமிஷம். வருதா பாரு. வருது. முதலாளி என் வீட்டு பாத்ரூம்லாம் கிளீன் பண்றோம் முதலாளி. உங்க பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு தான் வாங்குறாங்க. கம்னிரா எப்ப அடிப்பா. அட நல்லா கிளீன் பண்ணுறியா? எப்படி சார், சூப்பர் இல்ல? சூப்பர் அருமை வேலை செய்யுது சார். 5 நிமிஷத்துலேயே கார் கிளீன். எப்படி சார், வாங்கிக்கிறீங்களா? எப்பா இப்ப தேவைப்படுதுப்பா, போயிட்டு நாளைக்கே வாப்பா. முதலாளி என்ன பேசுற? நல்லதா இருக்குது, வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு ஒன்று வேலை தூக்கிடுவோம், பரவாயில்லையா? எனக்கு பரவாயில்ல சார், நீங்க வாங்கிக்கோங்க சார். என்ன பரவாயில்ல, முயன் சிக்கன் போடா. வாடா போடான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்க அப்பனை விட்டு கடிக்க வச்சிருவேன். ஏய் என் பொழைப்புடா, என் பொழைப்பு போயிடும், போங்கடா. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? அப்ப நேத்துக்கு காரை கிளீன் பண்ணி காட்ட சொன்னான் அவன். எப்பா தேவையில்ல பிரச்சனை முடியாது போ. யோ என்னையா காரை கிளீன் பண்ண சொல்லிட்டு மிஷின் வானான்ற, ஒழுங்கா இந்த மிஷின் வாங்கிக்கோ, இல்லன்னா அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. என்னப்பா சொல்றாங்க? பிரியாணி சோறு போடுறாங்களாம், சாப்பிடுறியா? மட்டன் பிரியாணியா சொல்லு, சாப்பிடுது. இவெல்லாம் ஒரு அப்ப, இவனை வச்சு நான் தெரிஞ்சுன்னு கிடக்குறேன் பாரு. யோ மிஷின் வாங்குறியா இல்லையா நீ இப்போ? ஏய் இன்னெல்லாம் தமிழ் பேசுறீ, தமிழ்காரனா நீ? தமிழ்காரன் தான்டா. நீங்க இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்தா தானே வாங்குறீங்க. ஏம்பா மிஷினில் அடிச்சு நல்லா தான் இருக்குது, அது என்ன வேலை சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியாண்ணா? 2000 ரூபாண்ணா. முதலாளி அட்வான்ஸ் ஒரு 2000 ரூபாய் கொடு. டேய் நான் திடீர்னு அட்வான்ஸ் கேட்குறா. இந்த மிஷின் நான் வாங்க போறேன், உனக்கு என்ன அட்வான்ஸ் கூட? இந்த வாங்கி என்ன பண்ண போறியோ, அட்வான்ஸ் 2000 ரூபாய் இருக்குது. என்னப்பா எதுவும் குறைக்க மாட்டியா? அண்ணா ஏற்கனவே நான் ரேட்டு கம்மியா தானே சொல்லிக்கிறேன். குண்ணா ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி கூட. நான் குண்ணா எங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட், இன்னைக்கும் நாளைக்கு இருக்கிறாரு. சரி இந்தாண்ணா. டேய் உனக்கு நேசுக்கு அந்த மிஷின் முதலாளி இந்த மிஷின் வச்சு பல கார் கழுவ போறேன். எங்கிட்ட வேலை செய்து எல்லாருக்கிட்ட வேலை செய்வியா நீ? உன் காரை கிளீன் பண்ண நீ கொடு, நான் மற்ற காரை கிளீன் பண்ணிட்டு நான் வாங்கிக்கிறேன். பரவாயில்லப்பா, நல்ல பிசினஸ் மைண்ட் பா உனக்கு. ஏ பையா எல்லு தா, உங்ககிட்ட பேசுன மாதிரி 1000 ரூபாய். என்னப்பா இது, அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்? உன்ன மாதிரி எனக்கு பிசினஸ் மைண்ட். அந்த ஆளுகிட்ட 1000 ரூபான்னு வாங்கிட்டு உங்ககிட்ட 2000 ரூபான்னு வித்தேன். ஆஹா
1000 ரூபாய் மிஷினை 2000 ரூபாய்க்கு வித்துட்டியா? நீ இந்த ஒரு மிஷினை வாங்கி 10 கார் கிளீன் பண்ணி சம்பாதிக்க போறல, அதே மாதிரி தான் இதுவும். ஐயா வேற மிஷின் எடுத்துட்டா? போ, நான் இங்கே இருக்கிறேன், போய் இன்னொரு மிஷின் எடுத்தா. யோ இப்ப எங்கிட்ட வேலை செய்ய போறியா, வேலை விட்டு நிக்க போறியா? உங்ககிட்ட வேலை செய்வேன், மற்ற வேலையும் செய்வேன். போதுமா? செய்ப்பா வேலையை செய்ப்பா. என்ன பாக்குறா? தண்ணி வர மாட்டேந்தா? காட்டியா? ஐயா மோட்டரும் ஓட மாட்டேங்குதா? என்னப்பா என்னாச்சா? என்ன ஆச்சுன்னா காயில் பத்திச்சு பொழுகுதா? என்னடா காயில் பத்திக்கிச்சா? என்னையா டுபவர் மிஷின் குத்துக்கிறா? ஏய் நீ தான் பார்த்து வாங்கின, நான் என்ன கேக்குறா? அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. முதலாளி என்ன முதலாளி இப்படி பேசுறான்? இங்க பாரு, இதெல்லாம் எங்கிட்ட கேட்க கூடாது. நீ தானே மிஷின் வாங்கின, முதல்ல ஆக போறேன்னா. என்னப்பா சௌக்கியமா? சம்பளம் வாங்கிட்டியா? அந்த வெக்க கேட்டு ஏன்பா கேக்குற? பாத்தியா, நான் ஏதோ கடன் கேட்க போறோம்னா என்ன சொல்ல மாட்டேங்கிறியா? அது இல்லப்பா, ஒரு இந்திக்காரங்க மிஷின் வாங்கணும்பா, அது ஓட மாட்டேங்குதுப்பா. காசு கம்மியா இருக்குன்னு வாங்குறது, அப்புறம் அவஸ்தைப்பட வேண்டியது. தெரியாதனமா வாங்கிட்டேன், எல்லாம் இவனால் தான். ஏய் சுட்டு போடுவேன் என் பேச்சுக்கு வந்தேன்னா. டேய் நீ தானே வித்தா, ஒழுங்கா காசை கொடுறான், இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? யோ மிஷினை புடியா, நீ ஆச்சு உன் மிஷின் ஆச்சு, நான் போறேன். டேய் 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 டேய், ஐயோ அது ஓட மாட்டேது, ஒண்ணு மாட்டேது, என்ன பண்றது? ஆமா, இதை எவ்வளவு கொடுத்து வாங்கின? இவங்கிட்ட என்ன சொல்றது, ஏதோ ஒண்ணு சொல்லு. 5000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்பா. அவ்வளவு கொடுத்தா வாங்கின? அடப்பாவி, நான் இப்படி புழுவுறான். போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னா தெரியலையா? வேணா நான் 2000 ரூபாய் தரேன், கொடுக்குறியா? ஆஹோ, அதுவோ வந்து பீச மாட்டுது. 5000 ரூபாய்க்கு வாங்கணும்பா, நீனா 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்றா. ஓடனா பரவாயில்ல, அதான் ஓடலையா, தருறியா இல்லையா? டீ செலவு ஒரு 100 ரூபாய் கொடுத்து 2100 ரூபாய் கொடுப்பா. இந்தா 2100 ரூபா இருக்கு. இந்த சின்ன ரிப்பேர் தான் இருக்கான், போய் ரெடி பண்ணிக்கோ. சரி சரி, இதை நான் பாத்துக்கிறேன். யோ எப்படியா பிளான் பண்ணி வித்தா? முதலாளியே நம்மள ஒருத்தன் ஏமாத்துறானா, அது ஒரு பாடமா ஏத்துக்கணும். அது இன்னொருத்தன் ஏமாத்தி விட்டியாயா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் ஏமாந்த மாதிரி அவன் ஏமாந்துட்டான். அருமை நாள் தாயா நீ. சே வண்டியை தோடி. துடைக்கிற முதலாளியே. கொஞ்ச நேரத்துல ஏமாந்து இருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சேன். ஐயா, இங்க ஒரு மிஷின் வந்துடுச்சு. ஏய் திருப்பி வந்துட்டேடா.